அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட இருக்க ஆடுகள்லாம் கடந்த ஒரு 2-3 நாளாக ஒழுங்காகவே மேய்ச்சலுக்கு போகலை. போனாலுமே அங்கே மேயாம தான் சும்மா நின்றுட்டு இருந்துச்சு. அதனால பார்த்தோம்னு சொன்னால் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நோய் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே பெருசாக இல்லை. மேய்ச்சலும் பார்த்தீங்கன்னா முன்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அது எல்லாத்துக்குமே மேய்ச்சல் மருந்து கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்து ஆட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நம்மளும் மேய்ச்சல் மருந்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கடையில் போய் மேய்ச்சல் மருந்து கொடுக்கன்னு கேட்டோம். ஸோ அந்த மேய்ச்சல் மருந்து எப்படி கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMote eShopping. நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா? அப்போ கண்டிப்பாக BuyMote சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். BuyMote மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. மேய்ச்சல் மருந்துனா ஒன்றும் கிடையாது, குடல் புழு நீக்கம் செய்கிற இந்த மருந்து தான். இந்த மருந்தோட பேர் பார்த்தீங்கன்னா நில்வம். சரிங்களா, இது விர்பேக் பிராண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மருந்துக்கு பேர் தான் லோக்கலாக எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் மருந்து அப்படின்னு. இதுவும் ஒரு வகையில் குடல் புழு வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து தான். சரிங்களா, ஸோ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு ஒரு 50 ஆட்டுக்கு போடுற மாதிரி ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இந்த மருந்து இருக்கும். இப்போ இந்த மருந்து எப்படி கொடுக்கலாம், எந்த ஆடுகளுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பன்னி எல்லாத்துக்குமே இந்த மருந்து கொடுக்குறாங்க, குடல் புழு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்ன அளவில் என்னென்ன பாடி வெயிட்ல இருக்கிறதுக்கு எத்தனை எம்எல் கொடுக்கணும், எவ்வளோ தண்ணியில் கலக்கணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம் ஒரு ஆட்டுக்கு நம்ம அடல்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும், அது ஒரு 60 ml தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 ml தண்ணியில் கலந்து கொடுக்கணும் அப்படின்றது நம்மளால கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. அதனால நம்ம ஒரு 5 ml தண்ணியில் மட்டுமே கலந்து 2 கிராம் 5 ml தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்க போகிறோம். முதல்ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 50 கிராம் தனியாக பிரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு வெயிட் மிஷினும் கிடையாது. அதனால நம்மளே ஒரு தோராயமாக பாதியாக கொட்டிக்கிட்டு அதில் பாதி அமௌண்ட் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போதைக்கு 25 ஆடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். மீதி 25 ஆடுகளுக்கு அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால இதில் இருக்க மருந்து எல்லாத்தையுமே பாதியாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே 2 கிராமுக்கு 5 ml தண்ணி அப்படின்ற அளவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு தண்ணி நல்லா ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெதுவெதுப்பான தண்ணி நான் எடுக்கலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் வெதுவெதுப்பான தண்ணி நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் கொதிக்க வச்சிருவாங்க. அது மருந்தோடைய குணத்தையே மாற்றிடும், அதில் இருக்க பவர் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால நம்ம அப்படி செய்ய வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம் பார்த்தீங்கன்னா நம்ம 25 ஆட்டுகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு ஆட்டுக்கும் நம்ம 2 கிராம் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 60 ml தண்ணி அந்த மருந்தோட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 60 ml பதில் வெறும் 5 ml தான் கொடுக்குறோம். இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் நம்ம 60 ml எடுத்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் 60 ml ஆடு குடிக்குமான்னு கேட்டால் அதில் பாதிக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 ml தண்ணியில் மட்டுமே இந்த மருந்துகளை கலந்து எல்லா ஆடுகளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை எடுத்து நம்ம சிரஞ்சில் எடுத்து நம்ம வாயில் அடிச்சு விட்டுருவோம். சரிங்களா, அப்புறமா உள்ள போய் கலக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குடல் புழு மருந்து அப்படிங்கிறதுனால நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் இந்த மருந்தை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால நேற்று ராத்திரிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடு, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஃபீட் அடர்த்தி உணத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நிப்பாட்டி வச்சுட்டோம். சரிங்களா, அதனால காலையில் எல்லாமே வெறுவகத்தில் தான் இருக்கும். யூரின் எல்லாம் போயிடுச்சு, அது புழுக்க எல்லாமே போட்டு முடிச்சிருச்சு. சரிங்களா, அந்த மருந்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தாதான் அது குடல்ல இருந்து உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பரவி நிற்கும். நம்ம வெறும் 5 ml மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது தொண்டைக்குழியில் வரைக்கும் தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக போய் இருக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ இதுவே நம்ம 60 ml தண்ணியில் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அது குடல்ல இருந்து வகுத்துக்குள்ள ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த மருந்து பரவி ஸோ இருக்கக்கூடிய எல்லா குடல் புழுக்களையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் எந்த மருந்தாக இருந்தாலும் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நம்மளே கொடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, இது நான் மீதி இருக்கிறத எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம எந்த கவரில் எடுத்தோமோ அதே கவரில் உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த ரோல் பண்ணி பின்னடிச்சிடும். சரிங்களா, இந்த மருந்து பார்த்தீங்கன்னா கட்டியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க என்ன டப்பா கொடுத்துருக்காங்களோ அதே டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 100 ஆடு இருந்துச்சுன்னா 2 டப்பா வாங்கிக்கலாம். 50 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு டப்பாவே போதும். எனக்கு 25 ஆடு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நான் பாதி மட்டும் உபயோகிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மருந்தை நான் கொடுத்துருக்கேன். அப்போ 2 கிராம் மெடிசன் பவுடரை நான் 2 ml தண்ணியில் கலந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சரியா கரையாம கொஞ்சம் அடியில் திப்பு திப்பாக இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி நான் 2 கிராம் பவுடரை 5 ml நான் கலந்துருக்கேன். சரிங்களா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே திப்பு திப்பாக இல்லாமல் அடியில் தேங்கி நிற்காம எல்லாமே தண்ணியில் பவுடரெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ நம்ம 5 ml கொடுக்கறதுனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, மருந்து வேஸ்ட் ஆகாமல் ஒரு சொட்டு கூட வெளியே துப்பாமல் ஆடுக்கு எல்லாத்தையும் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி 5 ml எடுத்து கொடுக்குறது சிரிஞ்சில் எடுத்து கொடுக்குறது 25 ஆடுக்கு கொஞ்சம் சுலபம். சரிங்களா, இதோட கலரை பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். தண்ணியில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். எந்த ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸும் தண்ணிக்கு அடியில் ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா,
அதே மாதிரி அந்த மெடிசன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியராக எந்தெந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும், எந்தெந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும். அதாவது நம்ம வந்து கறிக்கு கொடுக்கக்கூடிய ஆடுகளுக்கும் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், பால் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பாக்ஸில். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி தெரியலன்ற பட்சத்தில் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. அதே மாதிரி எப்போவுமே ஒரு வெட்டினரி கிட்ட நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா ஏதோ டாக்டர் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புழுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மருந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆர்டராக தான் கொடுக்கணும், ஒரு ரெகுலர் இன்டர்வலில் தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழுக்கான அந்த சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குறோம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஓரல் சொல்யூஷன் டானிக் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லிக்விடாக. சரிங்களா? இந்த 3 ஃபார்மெட்லேயே வரும் நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கறது வந்து நெல்வம் அப்படின்ற இந்த பவுடர் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய இந்த டிவார்ம் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடல் புழு நீக்க மருந்து ஒரு புழு கொள்றதுக்கான வேலையை செய்யுது அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்வம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்ரோ இன்டென்ஷியல் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து கொள்றதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட குடல் புழு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்ஸில் இருக்கக்கூடிய பாராசைட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே, அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களையுமே வந்து விரட்டுறதுக்கு இந்த குடல் புழு வந்து சூப்பராக பயன்படுது. நம்மளுக்கு டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு மெலிஞ்சிட்டே போகிறது, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது லங்ஸில் வந்து செரிமானம் இல்லாமல் இரும்பிக்கிட்டே இருக்கிறது, ஸோ லங்ஸ் சம்மந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வார்ம்ஸ், பாராசைட்டு, இந்த மாதிரி புழுக்களோட அட்டகாசம் தான். சரிங்களா? இதுக்கு வந்து இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்மகிட்ட யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதனால நம்மளும் இந்த மருந்தை வாங்கியிருக்கோம். நீங்களும் இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.